வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டெலிஷியஸான ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஃபிஷ் கறியில் நம்ம கோகனட் யூஸ் பண்ண போகிறதில்ல. கோகனட் இல்லாமல் இன்றைக்கி எப்படி ஃபிஷ் கறி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெலை மீன் எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். மீனை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டு மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைசல், வறுத்த மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், வெந்தயம், கடுகு, பூண்டு. இப்போ புளிக்கரைசல் கூட நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் கறிக்கு தேவையான உப்பையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புளிக்கரைசல் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வர்றது வரை பாயில் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் மீன் ஆட் பண்ணிக்கோங்க. மீனை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் வத்தி வரணும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. டெலிஷியஸான மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.